Dear teachers, good morning. PGTRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் பகுதி கடந்த 2017ஆம் ஆண்டில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி ஹாஸ்டல் சூப்பரிண்டெண்டன்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரில் உடற்கல்வி பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நாம் படிக்கப் போகின்றோம். பார்ட் 4 பகுதி இது. இந்த பகுதியில் நாம் 21 கொஸ்டின்ஸ் படிக்கப் போகின்றோம். படிக்கலாமா? கொஸ்டின் நம்பர் 131 என்னவென்றால், தி 4 functions of digestive system. தி 4 functions of digestive system. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்? உணவு செரிமான மண்டலத்தின் 4 செயல்கள் யாவை? இன்ஜெக்ஷன், டைஜெக்ஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் டெஃபிகேஷன். ஆன்சர் என்ன? இன்ஜெக்ஷன், டைஜெக்ஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் டெஃபிகேஷன். இன்ஜெக்ஷன் என்றால் உட்செலுத்துதல் அல்லவா, உணவை உட்செலுத்துவது. டைஜெக்ஷன் என்றால் உணவு செரிமானம் அல்லவா. அப்சார்ப்ஷன் என்றால் உறிஞ்சுதல், உணவை உறிஞ்சுதல். தென் டெஃபிகேஷன் என்றால் உணவை சுத்தம் செய்தல். இந்த 4 செயல்களும் தான் உணவு செரிமான மண்டலத்தின் 4 செயல்களாகும். என்னென்ன செயல்கள்? இன்ஜெக்ஷன், டைஜெக்ஷன், absorption and defecation are the 4 functions of digestive system. Then next question, the peripheral nervous system divided into 2 major divisions are. The peripheral nervous system divided into 2 major divisions are. Answer என்னவென்றால் sensory and motor. Sensory and motor. பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அதாவது பக்க நரம்பு மண்டலம், அதனுடைய வகைகளை இங்கே கேட்கப்பட்டுள்ளது. வகைகள் யாவை என இங்கு கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. பக்க நரம்பு மண்டலத்தின் வகைகள் யாவை? ஆன்சர் என்ன? சென்சரி அண்ட் மோட்டார் அல்லவா. உணர்ச்சி மற்றும் தசை இயக்கத்தை தூண்டும் நரம்பமைவு. உணர்ச்சி மற்றும் தசை இயக்கத்தை தூண்டக்கூடிய நரம்பமைவு, அதாவது சென்சரி அண்ட் மோட்டார் ஆர் தி 2 major divisions are peripheral nervous system. Okay, then next question, the movement of the limbs towards the midline is dash. The movement of the limbs towards the midline is dash. Answer என்னவென்றால் adduction. Okay, adduction இல்ல adduction. Adduction. அதாவது movement of the limbs towards the midline, கை மற்றும் கால்களை உடலின் மையப்பகுதியை நோக்கி இயக்குதல் டேஸ் எனப்படும். அடக்ஷன் அல்லவா, உட்புற இயக்கம் எனப்படும். ஓகே, உட்புற இயக்கம். தி மூமெண்ட் ஆஃப் தி லிம்ஸ் டுவேர்ட்ஸ் தி மிட்லைன் இஸ். ஆன்சர் என்ன? அடக்ஷன் அல்லவா, அடக்ஷன். கை மற்றும் கால்களை உடலின் மையப்பகுதியை நோக்கி இயக்குதல் என்னவென்று அழைக்கப்படும்? அடக்ஷன் என அழைக்கப்படும், உட்புற இயக்கம் என அழைக்கப்படும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவென்றால், overall length of the bail in cricket is dash. The overall length of bail in cricket is dash. Answer the name 10.95 cm அல்லவா. கிரிக்கெட் பயிலுடைய முழு நீளம் எவ்வளவு என்றால் 10.95 cm. 10.95 cm is the overall length of the bail in cricket. Okay, 10.95 cm. 11க்கு 5 கம்மியாக அல்லவா. 10.95 cm is the overall length of the bail in cricket. The next என்னவென்றால், maximum width of the cricket bat is dash. கிரிக்கெட் பேட்டினுடைய மேக்ஸிமம் விட்த், அதிகபட்ச அகலம் எவ்வளவு என்னவென்றால் 4 and 1/4 inches அல்லவா. 4.25 inches. ஓகே, 4 and 1/4 inches. ஓகே, 4 and 1/4 inches. Okay, 4 and 1/4 inches தான் maximum width of the cricket bat. Maximum width of the cricket bat is 4 and 1.4 inches. Okay, then next என்னவென்றால், the dimension of single court of lawn tennis is dash. The dimension of single court for lawn tennis is dash. Dimension of single court for lawn tennis எவ்வளவு? 23.77 into 8.23 meters. அதாவது ஒற்றையர் டென்னிஸ் ஆடுகளத்தின் அளவு எவ்வளவு? ஒற்றையர் டென்னிஸ் ஆடுகளத்தின் அளவு என்ன? 23.77 into
23 meters. Okay, meters 23.77 into 8.23 meters. இந்த மெஷர்மெண்ட்டை தெளிவாக படிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே சாய்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டிஃப்ரெண்டாக உள்ளதால் மெஷர்மெண்ட்டை நாம் தெளிவாக கரெக்டாக படித்துக் கொள்ள வேண்டும். ஓகே, தி டைமென்ஷன் ஆஃப் சிங்கிள் கோட் ஃபார் லான் டென்னிஸ் இஸ் 23.77 into 8.23 meters. Okay, then next question என்னவென்றால் the weight of the cricket ball is dash. The weight of the cricket ball is dash. கிரிக்கெட் பந்தினுடைய எடை என்ன? 155.9 to 163 grams அல்லவா? 155.9 to 163 grams. இதே போன்றுதான் கொஞ்சம் வித்தியாசம் தான் இதுக்கு ஹாக்கி பாலும் அல்லவா? அங்கே 153 to 156 grams. இங்கே என்னவென்றால் 155.9 to 163 grams தான் என்னது weight of the cricket ball. Okay, weight of the cricket ball is 155.9 to 163 grams. Okay, the next question என்னவென்றால் length of the football playing area is dash. Length of the football playing area is dash. Minimum 90 meter, maximum 120 meter. Okay, கால்பந்து ஆடுகளத்தின் அளவு எவ்வளவு என்றால் மினிமம் எவ்வளவு அமைய வேண்டும்? 90 meters, மேக்ஸிமம் 120 meters ஆக அமைய வேண்டும். மினிமம் 90 மீட்டராகவும் மேக்ஸிமம் 120 மீட்டராகவும் அமைய வேண்டும். இதெல்லாமே படித்த கேள்வி பதில்கள் தன்னால ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தி லென்த் ஆஃப் தி ஃபுட்பால் பிளேயிங் ஏரியா இஸ், ஃபுட்பால் பிளேயிங் ஏரியாவுடைய நீளம் மட்டும்தான் கேட்கப்பட்டுள்ளது. என்னவென்றால் மினிமம் 90 மீட்டர், மேக்ஸிமம் 120 மீட்டர். ஓகே, மினிமம் 90 மீட்டர், மேக்ஸிமம் 120 மீட்டர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், டைமென்ஷன் ஆஃப் வாலிபால் நெட் மெஸ் இஸ் டேஷ். டைமென்ஷன் ஆஃப் வாலிபால் நெட் மெஸ் இஸ் டேஷ். ஆன்சர் என்னவென்றால் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கைப்பந்து வலையினுடைய டைமென்ஷன் எவ்வளவு? கைப்பந்து வலையினுடைய டைமென்ஷன் எவ்வளவு? இதுதான் கேள்வி இங்கே. ஓகே, கைப்பந்து வலையினுடைய டைமென்ஷன் எவ்வளவு? ஆன்சர் என்னவென்றால் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயராக அமையும் அல்லவா? 4 பக்கமும் 10 சென்டிமீட்டராக அமையக்கூடியது தான் கைப்பந்தினுடைய வலை என்பது. ஹேண்ட்பாலுடைய வலை என்பது 4 பக்கமும் 10 சென்டிமீட்டர் உடையதாக அமையும். ஓகே, 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் is the dimension of volleyball net mesh is. ஓகே, இதுதான் கைப்பந்து வலையினுடைய மெஷர்மெண்ட் அல்லவா, டைமென்ஷன் என்பது. ஓகே, 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி மெஷர்மெண்ட் ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ஷட்டில்? வாட் இஸ் தி மெஷர்மெண்ட் ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ஷட்டில்? இறகு பந்தின் அடிப்பாகத்தின் அளவு என்ன? இறகு பந்தினுடைய அடிப்பாகத்தினுடைய அளவு என்ன? ஆன்சர் என்னவென்றால் 25 to 28 மில்லிமீட்டர் அல்லவா? இறகு பந்தினுடைய அடிப்பாகம், அதாவது பேஸ் ஆஃப் தி ஷட்டில், அதனுடைய மெஷர்மெண்ட் என்ன? மெஷர்மெண்ட் எப்படி அமையும்? 25 to 28 மில்லிமீட்டர் உடையதாக அமையும். இறகு பந்தினுடைய அடிப்பாகத்தினுடைய மெஷர்மெண்ட் ஆனது 25 to 28 மில்லிமீட்டராக அமையும். Okay, what is the measurement of the base of the shuttle? 25 to 28 millimeter. Then next question, which year's basketball was played a dimension game in Olympic? Which year's basketball was played a demonstration game in Olympics? எந்த ஆண்டுகளில் கூடைப்பந்தானது காட்சி போட்டி, கூடைப்பந்தினுடைய காட்சி போட்டிகள் ஒலிம்பிக்கில் நடைபெற்றது? ஓகே, விச் இயர் பேஸ்கெட் பால் வாஸ் பிளேட் எ டெமான்ஸ்ட்ரேஷன் கேம் இன் ஒலிம்பிக்? அதாவது ஒலிம்பிக்கில் இந்த பேஸ்கெட் பாலானது சும்மா டெமோ கொடுக்க மட்டுமாக விளையாடப்பட்டது எந்த ஆண்டு? எந்த ஆண்டு டெமோவுக்காக ஒலிம்பிக்கில் இந்த பேஸ்கெட் பால் விளையாடினாங்க? அதுதான் கேள்வி. ஓகே, விச் இயர்ஸ் பேஸ்கெட் பால் வாஸ் பிளேட் எ டெமான்ஸ்ட்ரேஷன் கேம் இன் ஒலிம்பிக்ஸ்? ஆன்சர் என்னவென்றால் 1904. ஓகே, 1904 தான் இந்த ஒலிம்பிக் கேமில், 1904 நடைபெற்ற ஒலிம்பிக் கேமில் தான் இந்த பேஸ்கெட் பாலானது டெமான்ஸ்ட்ரேஷன் கேமாக விளையாடப்பட்டது. ஓகே, விச் இயர்ஸ் பேஸ்கெட் பால் வாஸ் பிளேட் எ டெமான்ஸ்ட்ரேஷன் கேம் இன் ஒலிம்பிக்ஸ்? ஆன்சர் என்னவென்றால் 1904. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், டைமென்ஷன் ஆஃப் எ ரெகுலேஷன் பேஸ்கெட் பால் கோர்ட் இஸ் டேஷ். Dimension of a regulation
basketball court is dash. அதாவது கூடைப்பந்தாட்ட ஆடுகளத்தின் அளவு என்ன? இதுதான் கேள்வி. பாஸ்கெட்பால் கோர்ட்டுடைய அளவு என்ன, மெஷர்மெண்ட் என்ன? ஆன்சர் என்னவென்றால் படித்ததளவு 28 into 15 millimeter. 28 into 15 millimeter தான் என்னது டைமென்ஷன் ஆஃப் ரெகுலேஷன் பாஸ்கெட்பால் கோர்ட். ஓகே, 28 into 15 meter. 15 meter. ஓகே, dimension of regulation basketball court is 25 into 28 into 15 meters. Okay, 28 into 15 meters. Okay, 28 into 15 meters தான் நீளம் 28 meter, அகலம் 15 meter. இதுதான் என்னது dimensions of a regulation basketball court. Okay, then next question. When was the game basketball introduced in Olympic Games? When was the game basketball introduced in Olympic Games? Answer என்னவென்றால் 1936. 1936. எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் கூடைப்பந்தானது அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கூடைப்பந்து விளையாட்டு போட்டியானது அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு? 1936. Okay, 1936. So when was the game basketball introduced in Olympic Games? 1936. Okay, then next question. What is the duration of timeout in basketball? What is the duration of timeout in basketball? அதாவது கூடைப்பந்து போட்டியில் டைம் அவுட்டுடைய கால அளவு என்ன, கால நேரம் என்ன, டியூரேஷன் என்ன? ஓகே, டைம் அவுட்டு பாஸ்கெட்பாலுடைய டைம் அவுட், பாஸ்கெட்பால் விளையாட்டுடைய டைம் அவுட்டில் எவ்வளோ டைம் அல்லது எவ்வளோ டியூரேஷன் அமையும்? இதுதான் கொஸ்டின். ஆன்சர் என்னவென்றால் 1 minute. ஓகே, ஓகே, சிம்பிள் தான், ஈஸி தான். பாஸ்கெட்பால் டைம் அவுட் என்பது சிம்பிளாக என்ன சொல்லலாம்? 1 minute. ஓகே, 1 minute இஸ் தி டைம் அவுட் இன் பாஸ்கெட்பால். 1 minute இஸ் time out in basketball. 1 minute is time out in basketball. Okay, then next question. What is the height of the coco post? Coco post உடைய height என்னவென்று படித்தோம்? 1.20 to 1.25 meter. அல்ல, 1.20 to 1.25 meter. What is the height of the coco court? 1.20 அல்லது 1.22 1.25 meter. Okay, 1.22 1.25 meter. 1.22 1.25 meter is the height of the coco post. Okay, then next என்னவென்றால் the Indian Football Association was founded in 1893. அல்லவா, Indian Football Association was founded in 1893. இந்திய கால்பந்து சங்கம் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க? 1893. அல்லவா, the Indian Football Association was founded in 1893. Then next question. Which association gave the name as soccer for the term football? எந்த சங்கமானது கால்பந்து விளையாட்டிற்கு சாக்கர் என பெயர் சூட்டியது? எந்த சங்கமானது, எந்த விளையாட்டு சங்கமானது கால்பந்து விளையாட்டு போட்டிக்கு சாக்கர் என பெயர் சூட்டியது? ஆன்சர் என்னவென்றால் லண்டன் ஃபுட்பால் அசோசியேஷன். ஓகே, லண்டன் ஃபுட்பால் அசோசியேஷன் தான் இந்த கால்பந்து விளையாட்டு போட்டிக்கு சாக்கர் என பெயர் சூட்டியது. Which association gave the name as soccer for the term football? Answer என்ன? London Football Association. London Football Association. Then next question. Modern field hockey was originated from dash. Modern field hockey was originated from dash. வளைகோல் பந்தாட்டமானது எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஓகே, இந்த வளைகோல் பந்தானது ஹாக்கியானது எங்கே துவங்கப்பட்டது, எங்கே ஒரிஜினேட் பண்ணப்பட்டது என்றால் ஆன்சர் என்ன? இங்கிலாந்து. ஓகே, இங்கிலாந்தில் தான் ஹாக்கி விளையாட்டானது ஒரிஜினேட் பண்ணப்பட்டது, துவங்கப்பட்டது. ஓகே, இங்கிலாந்து இஸ் தி மாடர்ன் ஃபீல்டு ஹாக்கி வாஸ் ஒரிஜினேட்டட். Modern field hockey was originated from England. Modern field hockey was originated from England. Okay, then next question. Imperial Cricket Conference was formed in dash. Imperial Cricket Conference was formed in
1909 ஓகே. இம்பீரியல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ் ஆனது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1909. இம்பீரியல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1909. Imperial Cricket Conference was formed in 1909. Okay. The next question. FIVB is related to volleyball அல்லவா? FIVB இந்த full form என்னது? Federation of International D Volleyball என படித்தோம் அல்லவா? So FIVB is related with volleyball. FIVB என்பது வாலிபால் விளையாட்டினுடைய சங்கம் ஆகும். The next என்னவென்றால் AVC means, that is AVC உடைய full form என்னது? Asian Volleyball Confederation. ஓகே. ஏஷியன் வாலிபால் கான்ஃபெடரேஷன் தான் என்னது? AVC. ஏஷியன். நோ ஆல் இண்டியா வாலிபால் அதேஸ். தென் பட் ஆன்சர் இஸ் ஏஷியன் அல்லவா? AVC என்றால் ஏஷியன் வாலிபால் கான்ஃபெடரேஷன். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். AVC என்றால் ஏஷியன் வாலிபால் கான்ஃபெடரேஷன். ஏஷியன் வாலிபால் கான்ஃபெடரேஷன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்தோஷ் டிராஃபி இஸ் அசோசியேட்டட் வித் டேஷ். சந்தோஷ் டிராஃபி ஆனது எந்த விளையாட்டோடு தொடர்புடையது? எந்த விளையாட்டுக்கான போட்டியாகும் இந்த சந்தோஷ் டிராஃபி? ஆன்சர் என்ன? ஃபுட்பால் அல்லவா? சந்தோஷ் டிராஃபி என்றாலே ஃபுட்பால். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷ் டிராஃபி இஸ் அசோசியேட்டட் வித் ஃபுட்பால். சந்தோஷ் டிராஃபி இஸ் அசோசியேட்டட் வித் ஃபுட்பால். த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ் வேர்ல்டு கப் ஃபுட்பால் பி ஷெடியூல்ட்? ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ் வேர்ல்டு கப் ஃபுட்பால் பி ஷெடியூல்ட்? ஆன்சர் என்ன? 1 month அல்லவா? உலக கால்பந்து போட்டி எத்தனை மாதங்கள் நடைபெறும் என்றால் 1 month மட்டும்தான் நடைபெறும். 1 month நடைபெறும். ஓகே. ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ் வேர்ல்டு கப் ஃபுட்பால் பி ஷெடியூல்ட் என்றால் ஆன்சர் என்ன? 1 month. ஓகே, 1 month. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவென்றால் தி கேம் கொக்கோ வாஸ் ஒரிஜினேட்டட் இன் இந்தியா இஸ் மகாராஷ்டிரா அல்லவா? The game Coco was originated in India is Maharashtra. Coco இந்தியாவில் முதலில் எங்கு துவங்கப்பட்டது? மகாராஷ்டிராவில் அல்லவா? The game Coco was originated in India is answer என்ன? மகாராஷ்டிரா. ஓகே. இத்துடன் பார்ட் 4 பகுதியை முடித்துக்கொள்வோம். ஓகே, நன்றி.